பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. அடடா, எதிர வரது வள்ளியே தான். இப்போ என்ன செய்யறது? அவ பார்க்கறதுக்குள்ள நாம எங்கேயாவது மறைஞ்சிக்கணுமே. எங்க மறைஞ்சிக்கிறது? சரி, நேரா போகாம இப்படி குறுக்கு வீதியில போயிடுவோம். செல்வி, செல்வி, அட நில்லுண்ணா. யாரு? வள்ளியா? நான் உன்னை பார்க்கவே இல்லை புள்ள. ஆனா நான் உன்னை அங்கேயே பார்த்துட்டேன். ஆமா, ஏன் இந்த வீதியில போயிட்டு இருக்க? உங்க வீடு தான் அப்படி நேரா போனாலே வருமே. இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த வள்ளி. உனக்கு செய்தி தெரியுமா? வள்ளி, எனக்கு நேரமாயிருச்சு, நான் வாரேன், பிறகு பார்ப்போம். அட நில்லுண்ணா, இந்த ருக்கு எப்படி பேசுனா பாத்தியா? ருக்குவுக்கும் உனக்கும் எம்புட்டும் இருக்கும் வள்ளி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன செல்வி, பட்டும் படாம பேசுற? நான் உன்னோட தோழி தானே. நீ மட்டும் இல்லை வள்ளி, ருக்குவும் என்னோட தோழி தான். 2 பேரும் பேசி பேசி ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசுப்படுத்துறீங்க. அடடா செல்வி, நம்ம பேசிக்கிட்டே எங்க வந்துட்டோம் பாரு. ஒண்ணுமில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. நாம வேணா திரும்பி வந்த வழியே போயிடுவோமா? அது ரொம்ப சுத்து வள்ளி. நாம இப்படியே போனா எங்க கழனி வந்துடும், அந்த பக்கமா போயிடுவோம், வா. அதுவும் சரிதான். உங்க கழனி பக்கம் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு ருக்குவோட போட்டி போடவே நேரம் சரியா இருக்கு, இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. சரி சரி, கீழே கொஞ்சம் பார்த்து நடப்புல, அங்க பள்ளம் இருக்கு பாரு, இந்த பக்கமா வா. ஆகட்டும் ஆகட்டும், இதோ உங்க கழனிக்கு வந்துட்டோமே. இம்புட்டு தூரம் வந்துட்டோம், ஒரு 2 நிமிஷம் இங்க பொறுப்புல, நான் பயிரெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் மட்டும் இங்க தனியா நின்று என்ன செய்ய போறேன்? நானும் வரேன். பரவாயில்லையே, கழனியை நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்களே. இருக்கிற இடத்தையே சரியாக பயன்படுத்தி நிறைய பயிருங்க போட்டிருக்கீங்க. வரகும் போட்டிருக்கீங்களா செல்வி? சொல்லவே இல்லை. நான் சொல்கிறத நீ என்னைக்கு காது கொடுத்து கேட்டிருக்க? எனக்கும் வரகு, கம்பு, சோளம்னு பயிர் போட ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் மச்சாதான் அதுக்கான சரியான தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு. ஏன் வள்ளி, சிறுதானியங்களோட பயிர் பராமரிப்பு பற்றி எடுத்து சொல்லுன்னா சொல்ல போகிறேன், அதுக்கு ஏன் மச்சான குறை சொல்கிற? நீங்கள் போட்டு இருக்கிற வரகு நல்லா தலை இருக்கிறத பார்த்தா நீங்கள் ஏதோ புது யுத்திகள்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எந்த பயிராக இருந்தாலும் துவக்கத்துல இருந்தே சரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே போல தான் புள்ள சிறுதானிய பயிர்கள்லையும். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க இதை பற்றி சொல்கிற விவரங்களை கவனமாக கேளு. நமது உணவு பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம், ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது, இதய நோய்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். சத்தான உணவை வந்து சாப்பிடணுன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து நமது விவசாயிகிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாரி வழங்குகிற தானியங்களாக இருப்பது தான் சிறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்கள் வந்து இயற்கை எந்த மாதிரியான சூழ்நிலையும் எதிர்த்து விளையக்கூடிய ஒரு தானியங்கள். வறட்சி காலங்களில் தாங்கி வளரக்கூடியது, குறைஞ்ச நீரில் வந்து இது வந்து வளரக்கூடியது. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து அதிகமான உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை களைக்கொல்லியோ பயன்படுத்த தேவையில்லை. இப்போ நெல்லுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்ய தேவையான செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 35,000 ஆகுது. நெல்லோட வயது வந்து நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். கிட்டத்தட்ட 110 நாள், 120 நாள், 125 நாள். இதே பாரம்பரிய அரிசினா 150 நாள், 160 நாளும் போகும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் 70 நாளில் நீங்கள் வந்து சாகுபடி எடுத்துட முடியும். மற்ற தானியங்களை விட எல்லா விதமான சத்துக்களும் இந்த சிறுதானியத்தில் நிறைய கொட்டி கிடக்குது.
கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், புரதச்சத்து சொல்கிறோம், விட்டமின்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி மினரல்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் வந்து சிறுதானியங்களில் அதிகமாக காணப்படுது. சிறுதானியங்கள்லாம் முதல்ல என்ன அளவில் சிறியதாக இருக்கும். ஸோ சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறுதானியங்கள் குறுதானியங்கள்ன்ட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். இப்போ குறுதானியங்கள்ன்ற போது மக்காச்சோளமும் சோளமும் குறுதானியங்கள் சொல்கிறோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு, சாமை, வரகு, பனிவரகு, அதே மாதிரி திணை, குதிரைவாலி ஆகிய 6 பயிர்களை உள்ளடக்கியது தான் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். இதில் மிக பெரும்பான்மையான சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து சாமை, மக்காச்சோளம் இதை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிறுதானியங்கள் பயிர் பரப்பில் அதிக இடத்த பெறுது. அதே மாதிரி மதுரையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் சாமை பரப்பளவு அதிகம். ஒரு பயிர் அது எந்த பயிராகட்டும் நல்ல செழிப்பாக வளர்ந்து பூச்சி நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்ந்து எதிர்பார்க்குற மகசூல்னால் டெஃபினட்டாக வந்து 16 வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம். அது வந்து முதல்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்கிறோம். கரிச்சத்து, அதே மாதிரி தண்ணி, காற்று, இது வந்து ஆகாயத்துலேயும் பூமியிலையும் இருந்து பயிர்கள் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ இது இல்லாமல் முதல்நிலை சத்துக்கள் என்பிகேன்னு சொல்லி முதல்நிலை சத்துக்களை சொல்கிறோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஸோ இது இல்லாமல் 2ஆம் நிலை சத்துக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம். இது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து பெரிய அளவில் தேவைப்படும். அது வந்து வேர் வளர்ச்சி ஆகட்டும், நல்ல பச்சையாக வந்து பயிர் வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்கிறதுக்கெலாம் வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில் அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அதனால தான் முதன்நிலை சத்துக்கள்னு சொல்கிறோம். 2ஆம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா முதல்நிலை சத்துக்களை விட குறைச்சி தேவை, பட் இதுவும் முக்கியமாக தேவைப்படும். சிறுதானியங்களுக்கும் தனியாக ஒரு நுண்ணூட்டக்கலை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. ஸோ நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடியில் போகிறத விட இலையில தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. பசுந்தாள் தழையினை உரமாக்கு, வசமாய் நிலத்தினை வளமாக்கு. தொழு எருக்குப்பை புண்ணாக்கு, தொழு எருக்குப்பை புண்ணாக்கு. அமையட்டும் இதிலே கண்ணோக்கு, இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள். எந்த பயிராக இருந்தாலும் மண் வளம் ரொம்ப முக்கியமாச்சே. அந்த வகையில் சிறுதானியங்களுக்கு மண் வகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் பா. சௌத்ரி அவங்க. ஒரு 3 குணாதிசயங்களால் வந்து நம்ம வந்து மண் வளத்தை நம்ம சொல்கிறோம். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிர்ம பண்புகள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து நாம் பார்க்குறதுல நம்ம என்ன உணர்றோங்கிறது தான். சிறுதானிய சாகுபடிக்கு பெரும்பாறையாக வந்து பார்த்திங்கன்னா செம்மண் இல்லை செம்மண் சார்ந்த பூமிகள், மணற்பாங்கான மண்ணாக இருக்கணும். அப்போ வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து சாகுபடிக்கு செட் ஆகும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள். ஸோ இப்போ இந்த வேதியியல் பண்புகள்னு பார்த்தோம்னா செடிகளுக்கான ஊட்டச்சத்துக்களை சரி விகிதத்தில் கொடுக்கறதா இருக்கணும். எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்களுக்கு, இந்த ரகங்களுக்கு, இந்த பருவத்துக்கு இவ்வளோ தான் வந்து இந்த ஊட்டச்சத்து இந்த உரம் மூலியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்குது. மணிசத்தும் சுண்ணாம்பு சத்து, கால்சியம், இந்த 2 சத்து சம்மந்தப்பட்ட உரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே வந்து செடிகளுக்கு எடுத்து விடாத மாதிரி சூழ்நிலையை வந்து உருவாக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஸோ அதுக்கு இந்த பருவத்துக்கு இந்த உரம் வந்து எவ்வளோ கொடுக்கணுங்கிற புரிதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதலோடு நமக்கு வந்து உர பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து மண் வளத்தை வந்து பேணி காக்க முடியும். சரி, இது எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்ணில் என்ன சத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா மண் பரிசோதனை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை பண்புகள். பல நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கொடுக்குற மாதிரியான நுண்ணுயிர்கள், எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுற மாதிரியான நுண்ணுயிர்கள், பூச்சி தாக்கம் இல்லை நோய் தாக்கத்தை வந்து தவிர்க்கிறது இல்லை அதை கட்டுப்படுத்துறதான நுண்ணுயிர்கள், இது எல்லாமே வந்து மண்ணில் இருக்குது. ஸோ இந்த எல்லா நுண்ணுயிர்களும் மண்ணில் இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து
வளமாக வந்து இருக்கும். இது இல்லாமல் பயிர் சாகுபடிக்கு நம்மளால் தயாரித்து கொடுக்கக்கூடிய சில வந்து இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஜீவாமிர்தம், தென் வந்து கனஜீவாமிர்தம். இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் உரம் பயிரிடுதல். ஸோ எந்த ஒரு பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறதுனா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லக்கூடிய தக்கப்பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி இந்த பயிர்களை சாகுபடி செஞ்சு தென் வந்து கரெக்டாக பூ விடுற நேரத்துக்கு நம்ம வந்து மடக்கி ஓட்டி விழுது, அதுக்கப்புறம் அதை மக்களுக்கு ஒரு 15 நாள் அலோவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து 2ஆம் உழவு பண்ணி நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறது மூலயமாவும் விவசாயம் பண்ணுற பூமியில் உயிர்ம பண்புகளை வந்து நம்ம வந்து உயர்த்த முடியும். மண் பரிசோதனை செய்கிறதோட முக்கியத்துவம் இப்போ நல்லாவே புரியுது. மண்ணுக்கு தேவையான சத்துக்களை எப்படி கொடுக்கணும்னு அருமையாக எடுத்து சொன்னாங்களே. மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். 3 வருஷத்துக்கு ஒரு தரம் மண்ண சோதனை செய்யணும். காரகாமில தன்மையை கண்டு நேராக்கி வைக்கணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். சீராகவே உரம் தேவையானபடி ஜோராக போடணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும். பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. சிறுதானியங்களுக்கான உழவியல் தொழில்நுட்பங்க சிலவற்றை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் மா ஐஸ்வர்யா அவங்க இதை பத்தி விரிவா எடுத்து சொல்றாங்க. கேட்டுக்க பிள்ளை. கம்பு வந்துட்டு நிறைய இடங்களில் நம்ம விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இரவை பட்டம், மானாவாரி பட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. கோ 7, கோ கம்பு 9, டிஎன்ஏயோ ஹைப்ரிடு, அப்புறம் வந்து ஐசிஎம்வி 221 இந்த ரகம்லாம் இந்த கம்பில் இருக்குது. கம்பு வந்து நேரடி விதைப்பும் பண்ணுறாங்க, அப்புறம் நடவு முறையிலையும் பண்ணுறாங்க. நடவு முறையில் போடும்போது ஒரு ஹெக்டேருக்கு வந்து 7.5 சென்ட் வரைக்கும் நம்ம இந்த நாற்றங்காலுக்கு இடம் விடணும். 3க்கு 1.5 மீட்ரு அந்த அளவில் வந்து நாற்றுப்படுக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் 6 பாத்தியாக அதை பிரித்து போடணும். 30 சென்டிமீட்ரு வந்து வாய்க்கால் அமைச்சு அது 15 சென்டிமீட்ரு வரைக்கும் நல்ல ஒரு ஆழத்தில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்லா தண்ணி வந்து கொண்டு போயிட்டு அந்த நாற்றை நினச்சி விடுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையில் நுண்ணூட்ட கலவை வந்து இருக்குது. அதை வந்து ஒரு 12 கிலோ வாங்கிக்கிட்டு 50 கிலோ மணலில் நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம பயன்படுத்தும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாட்டிலிருந்து பயிர் வந்து பாதுகாக்கப்படும். அதே சமயம் மகசூலும் அதிகரிக்கும். திணை பயிர் பொறுத்த வரைக்கும் மானாவாரி, இரவை இது ரெண்டுத்துலேயுமே இந்த திணை பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கோ 6 மற்றும் கோ 7 இந்த 2 ரகமும் திணையில் இருக்குது. திணை பொறுத்த வரைக்கும் இடைவெளி வந்து 22 சென்டிமீட்ரு வரிசைக்கு வரிசை வைக்கணும். செடிக்கு செடி 10 சென்டிமீட்ரு வந்து வைக்கணும். கேழ்வரகு ரகம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் கோ 9 இருக்குது, கோ 13, கோ ராகி 14 இருக்குது, TRY 1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து ATL 1, ATL 2 இந்த 2 ரகமுமே வந்து இரவை மானாவாரிக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய ரகங்கள். ராகி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நேரடி விதைப்பு பண்ணுறதை விட நாற்றங்கால் வச்சு நடவு செய்யும் போது நல்ல ஒரு மகசூல் வந்து எடுக்கலாம். கரீஃப் பருவத்துக்கு ஏற்ற சோள ரகம்னு பார்த்தோம்னா கேட்டால் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. அப்புறம் கோ சொர்க்கம் 28 ஒன்று இருக்குது. டிஎன்ஏயு சொர்க்கம் ஹைப்ரிட் கோ 5 அப்படின்னு ஒன்று இருக்குது. BSR 1ன்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் ரபி பருவத்துக்கு போகும்போது கேட்டால் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் கோ சொர்க்கம் 28 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. இந்த வரகு பார்த்தோம்னா மோஸ்ட்லி மானாவாரியில் தான் எல்லோரும் போடுவாங்க. கோ 3 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது வரகுல. இதனுடைய நாள் வந்து ஒரு 120 நாட்கள். இந்த கோ 3 வந்து எவ்வளோ மகசூல் கொடுக்குதுன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1500லிருந்து 1800 கிலோ வரைக்கும் மகசூல் கொடுக்குது. மானாவாரி பயிராக பனிவரகு வந்து அதிகமாக போட்டுட்ருக்காங்க. கோ 4, கோ 2, கோ பனிவரகு 5 இதெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
இந்த பனிவரகு பயிர் பொறுத்த வரைக்கும் காலநிலை பார்த்தோம்னா ரொம்ப வறட்சியாக இருக்குனாலும் வளரும், அதே நேரம் தண்ணி நிற்கிது ரொம்ப மழை பெஞ்சிட்டுனாலும் தண்ணீர் தேங்குற அந்த சூழ்நிலையிலையும் இது வந்து தாங்கி வளரக்கூடியது. எந்தெந்த பயிருக்கு எப்படி உழவு முறைகள் மேற்கொள்ளணும்னு சுருங்க சொன்னாலும் தெளிவாக சொல்லிட்டாங்களே. நல்ல மகசூலுக்கு இந்த நுணுக்கங்களை அவசியம் கடைபிடிக்கணும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். விளைச்சல் பெருகிடும், நூற்புழுக்கள் அருகிடும். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். பூச்சிக தொல்லை செடிகளில் மட்டும் இல்லை, அறுவடை செஞ்ச தானியங்களை சேமிக்கிற இடத்துலையும் இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். பார்த்து பார்த்து அறுவடை செஞ்சாலும் அறுவடை செய்கிற பொருள் எல்லாம் சேமித்து வைக்கிற இடத்துல ஏதாச்சும் பூச்சிகள் வரத்தானே செய்யுது. அதனால சிறுதானியங்களை சேமிக்கும் போது எப்படி ஒருங்கிணைந்த முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் ப. நாராயணன் அவங்க. சிறுதானியங்கள் சேமிப்பில் நிறைய நம்ம இழப்பை சந்திச்சிடுறோம். அதனால் சேமிப்பில் வரக்கூடிய இழப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு கூடுமான வரை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு எடுத்துக்கணும். ஒரு பூச்சி தான் இருக்குது, 2 தான் இருக்குன்றத நம்ம சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்காமல் அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை வந்துட்டு கையாளணும். ஸோ அதற்கு சேமிப்பு கிடங்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்ச தானியங்களோ இல்லாட்டி மற்ற பொருட்களையோ வந்து சிறுதானியங்களில் 8லிருந்து 10% அளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்புக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குக்குள்ளே இல்லை சேமிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகிறப்போ கண்டிப்பாக அந்த அறையை வந்து சுத்தமாக வந்து வச்சிட்ருக்கணும். பூச்சி நோய் இல்லாமல் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். மூட்டைகளை வந்து தரையில் அப்படியே எடுக்காமல் ஏதாவது மர சட்டங்களோ இல்லாட்டி மூங்கில் மூலமாக வந்துட்டு ரேக் மாதிரி நம்ம செஞ்சு அதன் மேலே தான் வந்துட்டு அடுக்கணும். தரையில் வந்துட்டு நேரடியாக அடுக்கக்கூடாது. அதே மாதிரி சுவர் ஓரங்களில் நம்ம மூட்டைகளை வந்துட்டு அடுக்கக்கூடாது. தானியங்களுக்காக அடுக்கக்கூடிய மூட்டைகள் பார்த்திங்கன்னா 15ன்ற எண்ணிக்கையில் வந்துட்டும் அடுக்கணும். அதற்கு மேலே அடுக்கக்கூடாது. நம்ம விதை சேகரிப்புக்காக வந்து அடுக்கும்போது 5 மூட்டைகளுக்கு மேலே அடுக்கக்கூடாது. கிடங்கில் வந்து பழைய சாக்குகளோ இல்லாட்டி சாக்கு பைகளை வந்துட்டு பயன்படுத்தும் போது அதில் எந்த விதமான பூச்சியோ அதனுடைய பகுதிகள் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போது அட்வான்ஸ்டாக பார்த்திங்கன்னா நவீன முறையில் சூப்பர் கிரைண்ட் பேக்குன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பாலித்தீன் பை. இந்த பையை வந்து பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பூச்சி நோய்கள் வராத மாதிரி வந்துட்டு நல்ல கனமாக இருக்கும். கதிரடிக்கக்கூடிய களமும் நம்ம சேமிப்பு கிடங்கும் தூரமாக இருக்கணும். விதைகளை வந்து சேமிக்கிறப்போ 100 கிலோ விதைக்கு 1 கிலோன்ற அளவில் வந்து வேப்பங்கொட்டை தூளை வந்து சேர்த்து பயன்படுத்தும் போது அதுவும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ இந்த விளக்கு பொறிகளை வந்து சேமிப்பு கிடங்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்கில் பயன்படுத்தக்கூடிய பொறிகள் நிறைய இருக்குது. கூம்பு வடிவ பொறி, குழாய் வடிவ பொறி, ப்ரோப் ட்ராப்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொறிகளும் வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். 2க்கும் மேற்பட்ட பூச்சிகள் இருக்குது அப்படின்றப்போ நம்ம மேலத்தியான்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லின்ற அளவில் மேலே தெளிப்பு செய்யணும். ஆனால் தெளிப்பு செய்கிறப்போ மூட்டை நனையக்கூடாது. ரொம்ப மென்மையாக லேசாக வந்து நம்ம தெளிப்பு செஞ்சு போகிறப்போ பூச்சிகளை வந்துட்டு சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம். இவங்க சொன்ன பூச்சி கட்டுப்பாடு முறைகள் ரொம்ப எளிமையாகவும் இருந்தது, சுலபமாக கடைபிடிக்கிற மாதிரியும் இருந்தது. தானிய கிடங்க எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதை எந்த முறையில் அடுக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேனே.
வயல பார்த்து உழ வேணும், பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும், பக்குவமா வயல பார்த்து உழ வேணும். கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும், பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். காலமெல்லாம் கழனியிலே பார்வ சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி, சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி. அதெல்லாம் சரி செல்வி, அறுவடை செஞ்ச பயிரை சுத்தம் செய்யணும்ல, அப்பதானே தரமான பொருளா இருக்கும். நீ சொல்கிறதும் சரிதான். அறுவடைக்கு பிறகு என்னென்ன தொழில்நுட்பங்களை செய்யணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் தா மார்கரெட் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுக்க. சிறுதானியங்களை கதிரடிக்கும் முறையை மூங்கில் கொம்பு மூலமாகவோ இல்லைன்னா கை முறையிலையோ அல்லது இயந்திரங்கள் மூலமாகவோ அடிக்கலாம். தட்டுகளை உடைச்சி தானியங்களை பிரிக்கணும். கையால் தட்டி பண்ணலாம். பாரம்பரிய முறையில் தானிய கதிர்களை கைகளால் தட்டி அதிலிருந்து தானியங்களை உதிர்க்கலாம். இயந்திரம் மூலமாக நாம் தானியங்களை பிரிச்செடுக்கிறதுக்கு மல்டி கிராப் த்ரெஷருங்கிற கருவியை பயன்படுத்தி தானியங்களை கதிரிலிருந்து பிரித்தெடுப்பது ஆகும். அதன் பின்னர் சுத்தம் செய்கிறது மற்றும் உலர்த்துதல் போன்ற செயல்முறைகளை செய்யணும். அடுத்து கட்டாயம் நம்ம உலர்த்துதல் செய்யணும். தானியங்களில் ஈரப்பதத்தை குறைப்பதற்கு இயந்திரங்கள் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தப்படுகிறது. சிறுதானியங்களை சேமிப்பதற்கு முக்கிய குறிப்புகள் என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பதற்கு முன் சிறுதானியங்களை நல்லா கழுவி நன்கு உலர்த்தி பின்பு சேமித்து வைக்கணும். நம்ம சேமித்து வைக்கக்கூடிய கொள்கலன் எப்படி இருக்கணும்னா காற்று புகாததாக இருக்கணும். கண்ணாடி அல்லது உலோக கொள்கலன்களை பயன்படுத்தலாம். சேமிப்பு இடம் குளிர்ச்சியான இருண்ட மற்றும் வறண்ட இடமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையில்லாத பூச்சி தொல்லைகள் வராமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொரி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. சிறுதானியங்களையும் பொரி தயாரிக்கலாம். உழைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போலி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் இது பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். எல்லா விவரங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பாக சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயார் செய்யலாம்னு சொன்னாங்களே, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே, பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே, பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே, பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே, மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. வள்ளி, ரொம்ப முக்கியமா சிறுதானிய பயிர்களுக்கான விற்பனை வாய்ப்புகளை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம், அதையும் தெரிஞ்சுக்கிறேன். மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுப்போம். சிறுதானியங்களுக்கு
பெரிய விற்பனை வாய்ப்பு டெஃபினட்டாகவே இருக்குது. சிறுதானியங்கள் வந்து விற்பனை பண்ணுறதுக்கு 2-3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, சிறுதானியங்கள் விதையாக உருவாக்கி மற்ற விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்து பணம் பண்ணலாம் விவசாயிகள். உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்ற கான்செப்ட் வந்து விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி இருக்குது. அதாவது சாகுபடி செஞ்சு விதையை வந்து கம்பெனி மூலமாக அவங்களே வாங்குகிறாங்க. ஸோ அவங்களே வாங்கி எந்தெந்த பகுதிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சிறுதானிய விதை தேவையோ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சிறுதானிய விதை உற்பத்திக்கு இனி வரும் காலங்களில் நிறைய டிமாண்டும் இருக்குது. நீங்கள் இப்போவே வந்து சிறுதானிய உற்பத்தி பண்ணி நீங்கள் விதையை வந்து சேல்ஸ் பண்ணுறது டெஃபினட்டாக உங்களோட வருமானத்தை கூட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பெரிய ஒரு குடோன் வந்து நீங்கள் வந்து அமைக்கிறதுக்கு சப்சிடியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ப்ரைவேட் ஏஜென்சியும் இருக்குது. நபார்டு வங்கி மூலமாகவே நாப் கிசான் சொல்லிட்டு ஒரு கடன் வழங்குகிற ஒரு துணை நிறுவனம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் கடன் பெற்றும் இந்த மாதிரியான குடோன் அமைக்கிறதோ இல்லை வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் அமைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து கடன் உதவி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷூரிட்டியாக எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. இதே மாதிரி மத்திய அரசுலேருந்தும் எஸ்எஃப்ஏசின்ற ஒரு நிறுவனம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் உதவி பண்ணுறாங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் ஆர்டர் வந்து குவியுது. ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே வந்து இந்த துறையில் கோலோச்சி நிற்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேல்ஸ்க்கு வந்து உங்களை இணைச்சிக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் விற்பனை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திக்கலாம். என்ன வள்ளி, விவரங்களை கேட்டுவிட்டு ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாப்புல இருக்கு. சிறுதானியங்களுக்கு சந்தையில் கிடைக்கிற வரவேற்பை கேட்ட பிறகு மலைப்பால்ல இருக்கு. எந்த சிறுதானியத்தை பயிரிடலாம்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமா யோசிச்சு முடிவெடு. குறிப்பா இவங்க சொன்ன பக்குவங்களை மனசுல வச்சு பயிர் செய். கண்டிப்பா. அடடா, இந்த பைகளை எடுத்துக்கிட்டு வர இன்னைக்கு மறந்துட்டாரா மச்சான்? வள்ளி, இந்த ஒரு பைய அப்படியே எங்க வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்துடேன். உங்க கழனிக்கு வந்ததுக்கு என்ன வேலை வாங்குறியா? அட எடுத்துக்கிட்டு வா வள்ளி. நீ வீட்டுக்கு வந்ததும் உனக்கு சூடா கேழ்வரகு அடை போட்டு தரேன். எடுத்துட்டு வரேன். நீ செய்யற கேழ்வரகு அடையும் ருசியா தான் இருக்கும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.